இன்றைய நாகரிக உலகத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இந்த குழந்தைகள் சாப்பாட்டுக்கு தட்டேந்திர காட்சியை பார்க்குறோம். ஒரு காலத்தில் எத்தியோப்பியாவில், ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் வறுமை இருந்ததும் அந்த WHO சொல்லக்கூடிய உலக சுகாதார நிலையமெல்லாம் அதற்காக போய் பெரிய அளவில் பயணப்பட்டது. ஐநா சபை போன்றவைகள் எல்லாம் அங்கே இறங்கி, செஞ்சிலுவை சங்கம் போன்றவைகள் எல்லாம் அந்த வறுமையை ஒழிப்பதற்காக திட்டங்களை திட்டினதெல்லாம் கடந்த காலங்களை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற பாலஸ்தீன விஷயங்கள் வறுமையினால் இல்லை, அந்த நாடு சிதைந்து கொண்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அதுதான் முக்கியம். இயற்கையாக வறுமை இருக்குன்னா நீங்க சரி பண்ணலாம். ஆனால் ஒரு நாட்டை சோமாலியா மாதிரி நாடுகள் இயல்பாக வறுமையா இருக்கு, நீங்க அங்க நோய் இருக்கு, மருந்து கொடுக்கணும், உணவில்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. ஒரு நாட்டை திட்டமிட்டு சிதைத்து கொண்டிருக்கிறீங்க. குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்களும் குழந்தைகளும் தினம் தினம் செத்து மடிகிறார்கள். அதான் முக்கியம். இன்னைக்கு வருகின்ற செய்தி என்பது இன்னும் 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் கொல்லப்படலாம். பேசிட்டு இருக்க இந்த நிலையில, இந்த நேரத்துல எத்தனாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பார்கள் தெரியல. இது சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்ற செய்தி.